ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட நீஸுக்கு நலுங்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். ஸோ அதில் எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். என்ன அரிசி மூட்டை வெறும் பிக் ஷாப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம நலுங்கு வைக்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஏரியாவில் நலுங்கு வைக்கிற டைமில் அரிசி, க்ரோசரி ஐட்டம்ஸ் அண்ட் தென் வடை பாயசம் அதெல்லாம் செஞ்சு நம்ம சமைச்சு போடுற மாதிரி. ஸோ அந்த பொருள் எல்லாமே நம்ம வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த பிக் ஷாப்பரில் க்ரோசரி ஐட்டம்ஸ், வெஜிடேபிள்ஸ், அரிசி அண்ட் தென் ஃப்ரூட்ஸு, அப்புறம் தட்டுக்கு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தட்டில் வந்துட்டு சாரீ, சோப்பு, கண்ணாடி, பவுடர், அவங்க யூஸ் பண்ணுற இந்த மாதிரியான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வாங்கி ஒரு தட்டில் வைப்பாங்க. ஸோ அந்த பொருள் அதை எல்லாத்தையும் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நம்ம வீட்டில் இருந்து அக்கா வீட்டுக்கு போகிறதுக்காக ஒரு ஆட்டோ பேசியிருந்தோம். ஸோ அந்த ஆட்டோக்காரங்களும் வந்துட்டாங்க. எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆட்டோவில் போகும்போது ரொம்ப எல்லாரையுமே அரட்டை அடிச்சுட்டு நல்லா பேசிட்டு ஜாலியாக போயிட்டுருந்தோம். ஏன்னா நம்ம செப்பரேட்டாக ஆட்டோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறப்ப வெளி ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பாப்பாவோட தோடு ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு பொம்மை டால் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதனால் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். அப்படியே நம்ம ஜாலியாக எல்லோரும் பேசிகிட்டே அப்படியே போயிட்டுருந்தோம். என்னோடய பேபி இவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டோவில் ஏறினதும். அண்ட் நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகியாச்சு. ரீச் ஆன பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் என்னென்ன நம்ம வாங்கிட்டு போனோமோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நலுங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த நலுங்கு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஒரு சீயக்காய், எண்ணெய், சந்தனம், குங்குமம் அது எல்லாமே இருக்கும். நலுங்கு வைக்கிற டைமில் அவங்களுக்கு வந்து தலையில் அந்த எண்ணெய், சீயக்காய்லாம் எடுத்து அப்ளை பண்ணி விடுவாங்க. நம்ம ஏரியாவில் ஃபஸ்ட்டு நலுங்கு வைக்கிறது அப்படிங்கிறது அம்மா வைப்பாங்க. அதுக்கப்புறம் தாய் மாமா, அதுக்கப்புறம் மற்றவங்க அத்தைங்க இல்லை மற்ற ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி வைப்பாங்க. அதாவது மேரேஜுக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடியே இந்த நலுங்கு ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுலேருந்து 5 டேஸ்லேருந்தே நலுங்கு ப்ராசஸ் போய்கிட்டுருக்கும். இந்த மாதிரி அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சாரீ இந்த மாதிரியெல்லாம் புதுசாக அந்த கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்டு நலுங்கு வைக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் இந்த நலுங்கு ப்ராசஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்கே எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி போட்டு வைங்க, இப்படி மாலையை போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்னாக அந்த டைமிங் நல்லா ரொம்ப ஜாலியாக போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் இந்த சாரீ நான் பாப்பாவுக்காக வாங்கியிருந்தேன். அதை அப்படியே ஷூட் பண்ணுவோம். யாராச்சும் சாரீ வாங்கணுன்னு பார்த்துட்ருக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து பாட்டில் க்ரீனில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ. இது வந்து ப்ளைன் ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த சாரீ. அண்ட் தென் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாப்பாடு வந்து ரொம்ப கிராண்டியரெல்லாம் பண்ணலை, சிம்பிளாக அதை ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் பாப்பா வந்து அவங்களுடைய மேரேஜ் பண்ண போகிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அவங்களுடைய சாரியை அவங்களே ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சாரியெல்லாம் பாருங்கன்னு சொல்லி காமிச்சாங்க. இதுதான் முகூர்த்த சாரீ. கீழே இருக்கிறது நிச்சயித்து சாரீ. ஸோ அவங்களே அழகாக ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேவை இருந்தால் கூட சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு சாரீக்கு 300 அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.